நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எனக்கு 2 கனவுகள் இருக்கு. ஒன்று, தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்தணும். இன்னொன்று, உலகத்தோட மனிதவள தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்றணும். அதுக்காக முழு ஈடுபாட்டோட என்னை நானே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கேன். வளர்ச்சிங்கிறத வெறும் எண்களில் மட்டும் இல்லை, மக்களோட வாழ்க்கை தரத்தில் காட்டுறோம். எல்லா துறைகளும் அதுக்கான செயல் திட்டங்களோட சிறப்பாக செயல்படுது. அதுல முக்கியமான துறையா தகவல் தொழில்நுட்பத்துறை இருக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஐடி துறையோட வளர்ச்சியும் முன்னேற்றமும் இப்போ நம் கண் முன்னாடி தெரியுது. தலைவர் கலைஞர் தமிழ்நாடு 99 மாநாட்டை நடத்தி 25 ஆண்டுகள் ஆகும். இந்த நேரத்தில் தமிழ் இணைய கல்விக் கழகம் சார்பாக கனித்தமிழ் 24 மாநாட்டை நடத்தியிருக்கோம். 10 நாடுகளிலிருந்து 60க்கும் மேற்பட்ட கல்வியாளர்கள், அறிஞர்கள், தொழில்துறை வல்லுநர்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க. செயற்கை நுண்ணறிவு, இயந்திர கல்வி வழி கற்றல் போன்ற துறைகளில் மொழியோட முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்க செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமா ஆங்கிலம் அல்லாத மொழியில் ஒரு தொழில்நுட்ப மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கோம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியோட தனித்தன்மை. எல்காட்டில் அனுமதி வழிமுறைகள் அதை மேம்படுத்துறதுனால 5G அலைக்கற்றை நடைமுறைப்படுத்தல துரிதப்படுத்தி இருக்கும். தமிழ்நாடு டிஜிட்டல் மயமாக்கல் வியூகத்தை அறிமுகப்படுத்தினது சென்ற ஆண்டு செஞ்ச சாதனைகள்ல முக்கியமான ஒன்று. நீண்ட காலமா தடைபட்டிருந்த தமிழ்நாடு ஃபைபர் நெட் அமைப்பை விரைவுபடுத்தி இருக்கும். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஐசிடி வழியா நடத்தப்படுற பயிற்சி திட்டங்களை அதிகரிச்சிருக்கோம். தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை வழியா 36 துறைகளோட 751 திட்டங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற 38,292 இ சேவை மையங்கள்ல 25,726 மையங்கள் கடந்த ஆண்டு அமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு டிஜிட்டல் புரட்சி இல்லையா? சென்னையில் 1000 வைஃபை ஹாட்ஸ்பாட்ஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு சென்னையில் மட்டும் 11 மில்லியன் சதுர அடி அளவிலான புதிய அலுவலகங்கள் குத்தகைக்கு விடப்பட்டிருக்கு. இதில் இருந்த இந்த துறை எப்படிப்பட்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். 2021-22 ஆண்டுகளில் சென்னை நகர பகுதிகளில் பணியாளர்களோட எண்ணிக்கை 40 விழுக்காடு வரைக்கும் அதிகரித்து இருக்கிறதா சென்னை பெருநகர மாநகராட்சி கவுன்சில் மதிப்பிட்டிருக்கு. கோவையிலும் முன்பை விட அலுவலகங்கள் அதிகமாக திறக்கப்பட்டிருக்கு. 5 நாட்கள் முன்பு கடந்த பிப்ரவரி 19 அன்று வெளியிடப்பட்ட நிதிநிலை அறிக்கை, அதில் புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. புதிய தொழில்நுட்பங்கள் அதை உருவாக்குற புத்தொழில் நிறுவனங்களுக்கு நிதி உதவி அளிக்க இந்த ஆண்டு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர்ல புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா 20 லட்சம் சதுர அடியில 1100 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட இருக்கு. அடுத்த 5 ஆண்டுகளில் 200 கோடி ரூபாய் செலவில் மாநில தரவு மையம் மேம்படுத்தப்படும். மதுரையில் புதிய டைடல் பூங்காக்கள் 6.4 லட்சம் சதுர அடியில் 345 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட உள்ளது. திருச்சியில் 6.3 லட்சம் சதுர அடியில் 350 கோடி ரூபாய் செலவில் புதிய டைடல் பூங்காக்கள் உருவாக்கப்பட இருக்கு. தஞ்சாவூர், சேலம், வேலூர், திருப்பூர், தூத்துக்குடியில் நியோ டைடல் பூங்காக்கள் அமைத்து
13,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. 30 கோடி ரூபாயில மின் அலுவலக திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலத்தில் இலவச வைஃபை வசதிகள் என பல்வேறு திட்டங்களை இந்த நிதி அறிக்கையில் அறிவிச்சிருக்கிறோம். இதெல்லாம் நிச்சயம் ஐடி துறையை வளர்க்கும். மாண்புமிகு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தலைமையிலான இந்த துறையில் தமிழ்நாடு இந்தியாவோட முதன்மை மாநிலமா உயரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தமிழ்நாட்டின் உலகின் மனிதவள தலைநகரமா மாற்றுவோம். தகவல் தொழில்நுட்பத்துறையினர் தேடி வரும் நகரமாக ஆக்குவோம். தொழில்நுட்பத்தில் உலக நாடுகள் எப்படிப்பட்ட முன்னேற்றத்தை அடையுதோ அதே தொழில்நுட்ப வளர்ச்சியை அதே காலத்தில் உருவாக உழைப்போம் 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 என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.